வீட்டுல வந்து தகாத முறையில நடந்துக்கிறேன். அந்த பொண்ணை தொட்ட உன் எலும்பு உடைச்சிடுவா ராஸ்கல். உன்ன மாதிரி அயோக்கிய பசங்க இருக்கிறனால தாண்டா இந்த நாடே கெட்டு போய் அடிக்கிறேன். எடுத்தப்பா. ஆஹா, என்ன இயற்கையான நடிப்பு, என்ன இயற்கையான நடிப்பு. நடிப்பா வேற என்ன? இங்க வாப்பா. பாத்தியா இந்த இடத்துல எப்படி வந்து காப்பாற்றணும்னு இந்த பயலுக்கு 120 தடவை சொல்லிட்டேன். மண்டு மண்டு அப்பவும் சரியா செய்ய முடியல. தம்பி, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகா நடிச்சுட்டேன், ரொம்ப அழகா நடிச்சுட்டேன். நீ ஒரு அற்புதமான நடிகனப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. என் 50 வருஷம் நாடக அனுபவத்துல ஒருத்தனை பார்த்த உடனே அவன் நடிகனா இல்லையாங்கிறத என்னால தீர்மானிச்சிட முடியும். அத சொல்லலங்க நான். அது சரி, எங்க நடிகன் சரியா நடிக்காதது நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. திடீர்னு வந்து தடார்னு ஆக்கி பண்ணிட்டேன். தம்பி, ஒரு உண்மை நடிகன் எப்பவுமே தன்னுடைய உணர்ச்சியை அடக்கவே முடியாது. உட்கார் உட்கார் தம்பி. அது இருக்கட்டும், இப்ப நீ எந்த கம்பெனில இருக்க? நான் கம்பெனி எதுலயும் இல்லைங்களா? அப்படியா? அப்ப நம்ம கம்பெனில சேர்ந்துட. மாசம் 100 ரூபாய் தர்றேன். 100 ரூபாயா? சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ராத்திரி ரத்தமும் தண்ணியும். ரத்தமும் தண்ணியுமா? அது இல்லப்பா, அதான்ப்பா நம்ம புது நாடகம். நாடகமா? அதுல தொழிலாளி தலைவன் துரசிங்கமா நீ நடிக்கணும். அட மண்டு, அந்த பாடத்தை கொண்டடா. தம்பி, இந்த வசனத்தை கொஞ்சம் படி கேட்கலாம். ரோமாபுரி தீப்பிடித்து எரியும் போது நீரோமன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது. ஏழை மக்களின் வாழ்வு சூறையாடப்படும் போது இன்பத்திலே மூழ்கி இருமாந்திருக்க உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? என்ன பிரமாதம், என்ன பிரமாதம். தம்பி, உன் பேர் என்ன? தொழிலாளர் தலைவன் துரசிங்கம். ஆஹா, பாத்தீங்களா, வேஷமாவே மாறிட்டாரு. உன் சொந்த பேரை கேட்டேன் தம்பி. மோகன். மோகன், இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கெல்லாம் நீ தியேட்டருக்கு வந்துடணும். பாடத்தை நல்லா பாத்துக்க. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க. பணமா? வேண்டாம், கலைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். என்றாலும் அதை கொண்டு வாருங்கள். என்ன சார் இது? ஏன் சார் இப்படி திடீர்னு ஓடிட்டாரு? இதுல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலே திடீர்னு ஓடிட்டாரு. அதான் கூட்டிட்டு வர போறோம். நான் அப்பவே சொன்ன கேட்டியா? இந்த டிராமா வீட்டு வந்து ஊருக்கு போறவனே கெடுத்திய. கரெக்டாவது மண்ணாங்கட்டியா எந்திரிச்சு வா போறேன். தங்கச்சி, டைலாக்க மறந்துட்டாரு போல இருக்கு. அதான் மிரண்டு ஓடிட்டாரு. நீ வீட்டுக்கு போ, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் தானே ஓடியாந்தான், எந்த பக்கம் போயிட்டான்? நான் இங்க இருக்கிறது எப்படா தெரியும் உனக்கு? நமக்கு தான் இது பழக்கமான வேலையாச்சே. ஆமா, இதெல்லாம் என்ன ஸ்டண்ட்? ஸ்டண்டா? நாடகம் நடந்துட்டு இருக்கும் போது எங்க அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துட்டாரா? ஆமா. அப்பா மகனே. ஐயோ, இங்க வந்துட்டாரு உங்க அப்பா. எங்க அப்பா எப்பப்பா வந்து எப்பா? எங்கப்பா போனே? அப்பா அம்மா உன்னை பார்க்காம திரும்ப இழைச்சு போயிட்டான். ஏப்பா சின்ன வயசுல காணாம போயிட்டானா? அதுல இருந்து யார பார்த்தாலும் அவர் மகன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, இப்படியே ஓடி வராங்க. எந்த வீட்டுக்கு? அவர் வீட்டுக்கு. டிரைவர் வருத்தப்படுறாரு. அப்படி விட்டு போயிருமா? சரி ஐயா, நீங்க வண்டியில ஏறுங்க, உங்க மகனை கூட வருவார். அப்பா. என்னப்பா? மகனே. என்னப்பா? வண்டியில ஏறப்பா. ஏறப்பா. வாங்க அப்பா. அப்பா, நீ யாரப்பா? நான் உங்க மகனோட செக்ரட்டரிப்பா. செக்கத்தியாப்பா? ஆமாப்பா. முன்னால ஏறப்பா. சரியப்பா. டிரைவர், வண்டி ஏறப்பா. அரே எங்க அப்பா, வாங்கப்பா. மரகதா, 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 மகன் வந்தாச்சு.
மகன் வந்தாச்சு. மகனே உட்காரப்பா. செக்ரட்டரி நீயும் உட்காரப்பா. இதுல பிஸ்கட் இருக்கு, சாப்பிடுங்கப்பா. இதுல ட்ரெஸ் இருக்கு, எடுத்து போட்டுங்கப்பா. மரகதா, நான் வர்றேன். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ரோட்ல போன எங்களை புடிச்சுக்கிட்டு வந்து தன்னுடைய மகன் சொல்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சமாச்சாரம்? ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய ஒரே பையன் காணாம போயிட்டான். அதுல இருந்து அவருக்கு சித்தப்பிரமை பிடிச்சு போச்சு. யாரையாவது அழைச்சிட்டு வந்து தான் காணாம போன பிள்ளைன்னு சொல்ற பழக்கமா போயிடுச்சு. தம்பி, நீங்க பெரிய இடத்து பிள்ளையாட்டம் தோணுது. கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் உடம்பு குணமானாலும் ஆயிடும். ஆமா மாஸ்டர், அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே தங்கிடுவோம், அவங்களுக்கும் கவலை தீரும், அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஆமா, ஏமா 15 வருஷத்துக்கு முன்னால காணா போன உங்களுடைய மகனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ப்பா. அவன் வலது தோள்பட்டையில மாங்காய் மாதிரி ஒரு மச்சம் இருந்தது. மாங்கா மாதிரி? அப்பா, மகனே ட்ரெஸ் பண்ணிட்டியாப்பா? இதோ பண்ணிக்கிறேனுங்க. சீக்கிரம் புறப்படப்பா, ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸ்? என்ன ஆபீஸ்? ஆமாப்பா, 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அது. 15 வருஷமா கவனிப்பார் இல்லாம என்ன இருக்குது என்ன போச்சுன்னு தெரியல. நம்பிக்கையா இருந்த மேனேஜரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. இப்ப நம்ம குமாஸ்தர் தான் மேனேஜர் வேலை பாக்குறாரு. அம்மா மரகதா, இனிமே கவலைப்படாதம்மா. நம்ம புள்ளையும் செக்ரட்டரியுமா சேர்ந்து கம்பெனியை ஒரு வழியாக்கிடுவாங்கம்மா. வாப்பா மகனே, மகனே வாப்பா. இதுதான்ப்பா நம்ம ஆபீஸ். நீ சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எல்லாம் மறந்துருப்ப. செக்ரட்டரி நீ உட்காரப்பா. மகனே நீ உட்காரப்பா. அப்பா மேனேஜர், பாத்தியாப்பா என் பிள்ளை வந்துட்டாரு. அவரே முறைச்சு பாக்குறேன். அவர்தான்ப்பா என் பிள்ளைக்கு செக்ரட்டரி. அப்பா மேனேஜரு, ஆபீஸ் வேலையெல்லாம் என் பிள்ளை கவனிச்சு பாருப்பா. இனிமே அவர் சொல்படி கேட்டு தானப்பா நீங்களெல்லாம் நடக்கணும். அப்பா மகனே, ஆபீஸ கவனிச்சுக்கப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்ப்பா. பழைய மேனேஜர் சிக்கானதுக்கு அப்புறம் நீங்க தானே மேனேஜர்? எஸ். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கரா? சார், உங்களை யார பார்க்கணுமா சார்? பரச்சல். சார், நான் பாபுராவ் கம்பெனி மேனேஜர். உங்க கம்பெனி பேருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு ரசீதே வந்து சேரலையே. ஓஹோ, அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா? சரி, நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு இம்மீடியட்டா ரசீட் அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். காசு சொல்றீங்களா? இல்ல எல்லாம் ஆச்சு. ஏன்பா மேனேஜர், இந்த 10,000 ரூபாய் செக்குக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? உனக்கு ஏன்பா இந்த அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம்? அந்த பைத்தியம் இப்படித்தான் கண்ட பயிர்கள்லாம் மகன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடும். 2 நாளைக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிடும். அதை நம்பிக்கிட்டு இருக்காம பிழைக்கிற வழியை பார்த்துட்டு போங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னப்பா மிரட்டுற? நேத்து வரைக்கும் நீ பூ வித்துக்கிட்டு இருந்த இந்த பைய குப்பத்துல பொறுக்கிட்டு இருந்தான். அப்பா மகனே, இனி என் வாய் பேசாதுப்பா. என் கை உன் கன்னத்துல விளையாடும். சங்கர், சீரியஸா சொல்றேன் கேள். இன்னும் 2 நாளைக்குள்ள கம்பெனி கணக்கு பூரா என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல நீ இருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஜாக்கிரதை. போ. போப்பா, முறைக்காம போ. பெருச்சாடி பசங்க ஊராம் பணம்னா அல்வா முழுங்குற மாதிரி முழுங்குறான். ஐயா ராஜா, நம்ம புது உத்தியோகத்தை பத்தி மீனா கிட்ட சொல்ல வேண்டாம்? பிறக்காத வீட்டுக்கு நீங்க பிள்ளையாயிட்ட கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இனிமே உங்களுக்கு இந்த குடிசை பக்கம் வர்றதுக்கு நேரம் இருக்குமா என்னமோ? என்ன மீனா இப்படி சொல்லிட்டேன்? அந்த புது வீட்டுல எல்லா சுகமும் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்ல. என்னது? சந்தோஷம். அப்படி ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு இல்லையோ? ஒண்ணு செய்வோம் மாஸ்டரே, இந்த பங்களா இந்த குடிசைக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சிருவோமே. போட கழுத. இந்த பெரியவர் 3வது வீட்டுல இருப்பாரு. அவங்க அப்பா நான் பாக்கணும் கூட்டிட்டு வைப்போம். நினைச்சேன். ஆமா, சின்ன சந்தேகம். என்ன?
எல்லா இடத்துக்கும் என்ன கூடவே கூட்டிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன தனியா ஒதுக்கிடுறீங்க. வாடா சிறுவா உனக்கு வயசு பத்தாது, அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் போ. நானே சொல்றேன். அப்புறம் வயசான ஆளுங்களோட சேர்றதே தான். இது பாருங்க, எதையாவது சாக்கு சொல்லி வழக்கம் போல இந்த வேலையும் உதற விட்டுட்டு வந்தீங்க, உங்களோட நான் பேசவே மாட்டேன். ஐயோ, நீ அப்படி எல்லாம் டேஞ்சர் பண்ணிடாத, நான் ஒழுங்கா இருக்கேன். அது மட்டும் போதாது, உங்க திறமையை காட்ட பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டி பேசணும், அதை என் காதார கேட்கணும். இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? அப்படியே ஆகட்டும் மீனா. சத்தியமா? சத்தியமா ஒப்புறான உன் மேல ஆணையா? மோகன், வாங்க, வணக்கம். மோகன், தம்பி எல்லாம் சொல்லிச்சு. பகவான் உங்களுக்கு நல்ல வழி காட்டிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. பகவான் நல்ல வழி காட்டுறது இருக்கட்டும், ஆனா அந்த பைத்தியம் எப்ப பழைய வழியா காமிக்க போகுதோ தெரியல. மாஸ்டர், எதுக்கு நம்ம குடிசைக்கு கொடுக்கிற வாடகையை கண்டினியூ பண்ணுவோம்.